தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கோணநாளவைகளை செவையாக்கி ஆண்டவரே, கதவுகளை உடைத்து தாப்பாள்களை முறித்து எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், செங்கடல் பிளந்து எங்களை அக்கறைப்படுத்தி ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டு போகிற தகப்பனாய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாங்கள் அடைகிற வரைக்கும் தேவன் எங்களோடு கூட இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மன்னாவை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மன்னாவை தந்து பிட்டு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். திருச்சபையை குறித்து பவுல் விதமாய் எழுதுகிறார். திருச்சபை மணவாளன் என்கிறதான கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இந்த ஆயத்தம் பண்ணப்படுகிற திருச்சபையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நீங்களும் நானும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக காத்திருக்கிறோம் அல்லது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு திருச்சபைக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு மெய்ப்பனிடத்தில் இருக்கிறீங்க. இந்த சபையில் 5 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. மெய்ப்பன் ஊழியம் இருக்குது, போதக ஊழியம் இருக்குது, அப்போஸ்தல ஊழியம் இருக்குது, தீர்க்க தரிசனம், சுவிசேஷம். இந்த 5 ஊழியங்களும் சேர்ந்து ஒரு கன்னிகையை தயார் பண்ணி வரப்போகிற மணவாளனுக்கு ஒப்படைத்தல். இதுதான் திருச்சபையினுடைய வேலை. நாம் அனைவரும் அந்த திருச்சபைக்குள்ளே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். உங்களை இங்கே வைத்திருப்பதற்கு கர்த்தருக்கு முகாந்திரம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் எழுதுகிறார், வரப்போகிற புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு. புருஷன் என்றால் ஆண், ஆண் மகன் என்ற அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கிறது. திருமணமானவரை நாம் புருஷன் என்று சொல்லுகிறோம், அதே வேளையிலே ஒரு ஆணையும் புருஷன் என்று சொல்லுகிறோம் வேதத்தின்படி. வரப்போகிறதான நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு சபையை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுப்பதற்கு. அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தில் ஒப்படைக்க போகிறதான அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. அதாவது ஒரு வசனத்தை பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு தகுதி உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த தேசத்துல ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜாவுடைய மகனுக்கு அந்த ராஜாவுக்கு அதிகாரங்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா அவன் இளவரசன். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் அந்த மகனுக்கு தெரியணும், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எது எனக்கு தகுதி அப்படின்னு தெரியணும். நீங்க ரொம்ப நல்லா ஒரு விஷயத்தை தாவீது கிட்ட பார்க்க முடியும். தாவீது ரொம்ப நல்லா ஜனங்களை நேசிக்கிறதான ஒரு மெய்ப்பன், ஆடுகளை நேசிக்கிற ஒரு மெய்ப்பன். ஆடுகளை எப்படி நேசிப்பாரோ அதே மாதிரிதான் ஜனங்களையும் நேசிப்பார். ஆனால் ராஜாவான பிறகு அவர் ஆடு மேய்க்க போக மாட்டார். நான் ரொம்ப நல்லா ஆடு மேய்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட போயிட்டு, நான் ராஜா தான்ப்பா, ஆனால் பழைய மேய்க்கிற ஆள் தான் நான், வா நம்ம போய் ஆடு மேய்க்கலான்னு போக மாட்டார். அவர் ராஜாவாகி விட்டார். அந்த ராஜாவுக்குரிய அபிஷேகம் வந்துருச்சு. இருதயம் மெய்ப்பன் இருதயமாக இருக்கு, அன்பு அந்த அன்பெல்லாம் இருக்கு. ஆனால் இனி நான் ஆடு மேய்த்தால் அது எனக்கு தகுதியாகிறாது. அதை மேய்ப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாக இருக்காது. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். அந்த சகோதரர்கள்லாம் வந்து அவரை முன்னாடி பணிஞ்சு கொள்வாங்க. எல்லாரும் எதுலையும் யோசேப்பு உட்காந்துருப்பாரு. எழுந்திரிச்சு போய் என் சகோதரர்கள் அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்வார். அது வந்து ஒரு புரோட்டோகால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல போய் இறங்கி அவங்ககிட்ட பேசி கட்டி பிடிச்சி உருள்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது அப்படி பண்ணா அவர் பதவிக்கு அது என்னவா இருக்காது, சரியாக இருக்காது. அதனால வர சொல்லுவார், சகோதரர்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். பத்சேபாள் சாலமோனை பார்க்க வருவாங்க. வரும்போது அந்த அம்மா தான் இவருக்காக அந்த அரசாட்சியை வாங்கி கொடுத்தவங்க. அவரை ராஜாவாக்குனதே அந்த அம்மா தான். போய் தாவீது கிட்ட கேட்டு வாங்கி அடுத்த அதிகாரத்தில் பத்சேபாள் சாலமோனை பார்க்க வருவாங்க. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், அம்மா வாங்கம்மான்னு அவன் உட்காந்துருக்கிற சேர்ல உட்கார சொல்லுவோம், கூட உட்காருங்கம்மா, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அழகா ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை சாலமோன் செய்வார்.
பத்சேபாவை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு சேர் போடுங்கம்பாரு. தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார விட மாட்டார். காரணம், அதை உட்கார வைப்பதற்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாயிராது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு மனைவியை, ஒரு மணவாட்டியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மணவாட்டிக்கு என்று ஒரு குணாதிசயம் இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. அதுதான் அவருக்கு தகுதியாக இருக்கும். நமக்கு எல்லாமே ஓகே தான், ஆனா அவருக்கு அப்படி அல்ல. அவருக்குரிய மணவாட்டி, அவருக்குரிய மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது, அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவர் பக்கத்தில் போய் உட்கார்றதுக்கு நம்ம சிம்பிளா சொல்றோம்ல, நம்ம சபைகளில் எந்த விதமான திருமண காரியங்கள்ல உலக பிரகாரமான எதையும் நாம் பார்க்கறதில்லை. வரதட்சணை பார்ப்பதில்லை, நேற்று கூட நம்ம பேசணும், ஜாதி பார்ப்பதில்லை, அப்புறம் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, எதையும் பார்க்கறதில்லை. ஆனால் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கிறது, அதை கண்டிப்பாக பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிரைட்டீரியா இருந்தாதான் அது தகுதி. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு தாட்ல நாம் இருக்கிறோம். என்னன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவின் வருகையில் போய் விடுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. மணவாட்டிக்குன்னு நிறைய காரியங்களை அவர் வைக்கிறார், கிரைட்டீரியா வைக்கிறார். ஆனால் ஒண்ணுல கூட அத்தனை பேரையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ பேர் சர்ச்சுக்குள்ள வராங்கன்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ பேர் சர்ச்சில் இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். நம்ம கூட்டம் நிறைய இருக்கிறோம், சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்தாதான் இவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கான காரணம் இருக்கிறது. அப்போ எல்லாரும் தகுதி படைச்சிருக்கிறோமா? இங்கே அத்தனை பேரும் அவருடைய விருப்பப்படி இருக்கிற கற்புள்ள கன்னிகையா இருக்கிறோமா? அவருடைய கிரைட்டீரியாவுக்கு ஒத்து போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் நமக்குன்னு சில காரியங்களை, ராஜாவை சந்திப்பதற்கு சில காரியங்களை வச்சிருக்கிறார், அவரை சந்திப்பதற்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாக்கும்படி கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை தேடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும். இந்த ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தாவீது. தாவீது யாரு? ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங்கே பயங்கரமான ஓப்பனிங், கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்தவர். அதுக்கப்புறம் எல்லாம் அவருடைய யுத்தம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வார் தானாமா. நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு ஜைஜாண்டிக்கான ஆளு. தாவீதை கண்டு பெலிஸ்தர்கள் பயந்திருந்தார்கள். ஐப்ராத் நதிக்கரை வரைக்கும் தாவீதுடைய எல்லை பெரிதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தாவீதுடையதான விஸ்தாரம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யபாரம் இன்னைக்கு அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா இன்னைக்கு அனல் இல்லாமல் படுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தை குறித்து இந்த குறித்து யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். தாவீது இப்படி படுத்திருப்பதை குறித்து யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். யூதா பாலசிங்கம், இனி இறை கவிக்கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த யூதா கோத்திரத்தினுடையதான சிங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யபாரம் ஆரம்பிக்கிறது தாவீது கிட்ட. சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். யூதா கோத்திரத்தினுடையதான ராஜ்யபாரம், கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கான அடையாளம் ஆரம்பிக்கிறது தாவீது கிட்ட. அந்த ராஜ்யபாரம் முடிவடைவது இயேசு கிட்ட. இந்த 2 பேரை பத்தின ப்ராபசி தான் இங்க இருக்கும். யாக்கோபு பார்த்தது. யாக்கோபு சொல்றாரு, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். இந்த சிங்கம் கிழச்சிங்கம் யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தான் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் கிழச்சிங்கம் யாருன்னா தாவீது. ஏன்னா அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 1 ராஜாக்கள் 1:1 வாசிங்க. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது, வயது சென்ற கிழவன் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் இப்ப மடங்கி படுத்திருக்கிறாங்க. இங்க தாவீது மடங்கி படுத்திருக்கிறார், அனல் இல்லாம. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த 2 பேருக்குமான பதில், அந்த கேள்வி யாக்கோபுக்கு வருகிறது. சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை யூதா கோத்திரத்தை எழுப்புகிறவன் யார்? இப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் பேதுரு சொல்லிட்டார். இப்ப இயேசுவை எழுப்புறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. எழுப்புகிறவன் யார்? யாக்கோபு கேட்டார், பதில் கிடைச்சிருச்சு. ஆனா கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்தது தாவீது. சிங்கம் போல படுத்த இயேசுவை பிதா எழுப்பிட்டார். கிழச்சிங்கம் போல படுத்த தாவீதை எழுப்புகிறவன் யார்? இந்த யூதா கோத்திரத்தை எழுப்புகிறவன் யார்? இதுக்கு பதில் தான் அந்த சிறு பெண்ணை தேடுகிறார்கள். 2வது வசனம், அனல் உண்டாக்கும்படி ராஜாவை மீண்டும் எழுப்பும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். இது எதற்கான அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம், யூதாவின் ராஜ்யம் இன்னைக்கு நம்மளுடையதான பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி இன்னைக்கு கிரியை செய்யுது. இன்னைக்கு திருச்சபையினுடைய காலத்தை நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்ல ஒரு எழுப்புதல் வந்து நல்ல ஒரு அனல் உண்டான காலம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனல் குறையும். அதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்றோம். எழுப்புதல் வரணும்னு சொல்றோம். இப்போ 1906 அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, உலகளாவிய எழுப்புதல். இன்னைக்கு இருக்கிற இந்த பெந்தகோஸ்தே பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, இதனுடையதான மீண்டும் எழுப்புதல் நடந்தது அப்பதான். முதல் நூற்றாண்டுல ஊற்றப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி அந்த எழுப்புதல் மீண்டும் ஊற்றப்பட்டது 1906. இப்ப ஒரு 120 வருஷம், இந்த 2026 வந்தா 120 வருஷம். அது இந்த 120 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனல் குறைஞ்சு சபை இன்னைக்கு ஒரு அனல் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. எழுப்புதல்னா என்ன? 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்க. அது 2வது பகுதி. எழுப்புதலுடைய ரிசல்ட் அது. எழுப்புதலுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? சபைக்குள்ள இருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்கினால்தான் வெளியே இருக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பேதுருக்குள்ள அக்கினிமயமான நாவுகள் அந்த 120 பேர் மேல இறங்கினதுனால அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ளதான் எழுப்புதல் இருக்குது. சபை எழும்பணும். இந்த 120 பேர் 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த மகதலேனா மரியாள் ஆரம்பிச்சு, இயேசுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்சு 120 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு இருக்கிற வரைக்கும் வராத எழுப்புதல் அந்த இயேசு பரமேறி போன 50வது நாள் வருது. அதான் பரமேறி போனதுன்னா அன்னிலிருந்து 10வது நாள், இயேசு உயிர் தெழுந்ததிலிருந்து 50வது நாள். அதனால தான் அதுக்கு பேர் பெண்டிகாஸ்டல்னு பேர். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போதுன்னா 50வது நாள்னு அர்த்தம். அப்போ இந்த 120 பேருக்குள்ள வந்ததான எழுப்புதல் தான் வெளியே 3000 பேருக்குள்ள போச்சு. அது அப்படியே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம வரைக்கும் வந்திருக்குது. திருப்பி அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. இப்ப திருப்பி அசுசா ஸ்ட்ரீட்ல அப்போஸ்தலிக் ஃபெய்த் அப்படிங்கிற சர்ச்சில் பாஸ்டர் செய்மூர் அவருடைய தலைமை கீழே இருந்த சபையில தான் ஃபர்ஸ்ட் எழுப்புதல் வந்துச்சு. இந்த நம்ம காலத்துல சபைக்குள்ளதான் வந்துச்சு. அன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு காலத்தை திருப்பி நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் அப்படி நடந்திருக்குது. அந்த 3 வருஷம் 365 நாளும் 7 நாளும் 3 ஆராதனை. அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த அக்கினி இந்த 120 வருஷமா போயிட்டே இருக்குது. அதான் எழுப்புதல். திருப்பி இப்ப அது அப்படியே மங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள அந்த அனல் குறைஞ்சிருச்சு. அது குறையறதுனால இப்ப மீண்டும் இன்னொரு எழுப்புதலை கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ராஜாவினுடைய ராஜ்யம் எழுப்பப்பட வேண்டும். ஒரு அக்கினி வேண்டும், ஒரு அனல் உண்டாக்குற வேலை வேண்டும். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரா? ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண்பதற்கு ஆண்டவர் ஒரு சிறு சபை, நான் சிறு சபைனா அளவுல சொல்லல, குட்டி சர்ச்சு 20 பேர் அப்படி சொல்லல. ஆண்டவருடைய பார்வையில நாம் சிறியவர்களா இருந்தாலும் கர்த்தருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு, ஊழியத்திற்கு, எழுப்புதலுக்கு பயன்படக்கூடிய ஒரு சபையை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ராஜாவினிடத்தில் அந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாய் ஒப்படைக்கும்படி.
அப்ப ராஜா கிட்ட வரணும்னா இவள் என்னவாக இருக்க வேண்டுமா? ஒரு கன்னி ஆகிய சிறு பெண்ணை. கன்னி ஆகிய என்ன அர்த்தம்? புருஷனை அறியாத அப்படின்னு இருக்கு. மரியாதை குறித்து சொல்லும் பொழுது புருஷனை அறியாத அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? வேற எந்த உபதேசத்துக்குள்ளும் இல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு வாழக்கூடியதான ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த கலப்படமும் இல்லாமல் கடைசி காலத்தில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது கலப்படம் நிறைந்ததா மாறிடுச்சு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்வதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு ஃபேண்டசி, ஒரு மாடர்ன் ஏஜ் அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாடிஃபை செய்து கொள்வது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய பைபிள் டீச்சர் என்ன சொல்றாரு? இவர் என்ன, இவர் சும்மா உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதங்கிறாரு. அவன் மைக் தேவையில்லையா? அவன் லைட்டு தேவையில்லையா? ஸ்பீக்கர் தேவையில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப வேத வசனம் இருக்குது. இந்த வேத வசனம் ஆரம்பத்தில் மோசே கிட்ட கற்பலகைகள்ல எழுதி கொடுத்தார். அப்புறம் பவுல் காலத்துல தோல் சுருள்கள்ல எழுத கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம காலத்துல பேப்பர் வந்துச்சு, பிரிண்டட் வெர்ஷன். இப்ப டிஜிட்டல், காத்துல எழுதுறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கற்பலகையில் இருந்துச்சு, அப்புறம் தோல் சுருளுக்கு வந்துச்சு, அப்புறம் பேப்பருக்கு வந்தது, இப்போ காத்துல எழுதுறோம், டிஜிட்டல். இந்த மோடு மாறும். கற்பலகையிலிருந்து, தோல்ல இருந்து, பேப்பர்ல இருந்து, காத்துல இருந்து, இன்னும் வேற என்ன கூட வரும். மோடு மாறும். ஆனால் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் வேத வசனம் மாறவே மாறாது. வசனம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த மோடு மாறலாம், வசனம் மாறக்கூடாது. வசனத்துக்குள்ள கலப்படம் வரக்கூடாது. அதைத்தான் சொல்றேன். நீங்களும் நானும் அன்னைக்கு பைஜாமா ஜிப்பா போட்ட ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுற ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க. நாளைக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு வெர்ஷன் போட்ட ஊழியக்காரங்களை, கோட் சூட் போட்டவங்களை பார்ப்பீங்க, இல்லை வேற ஒன்று பார்ப்பீங்க. நான் சொல்றது இதல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடையதான அந்த எழுப்புதல், வசனம், வைராக்கியம், பரிசுத்தம், விசுவாசம், இது மாறாதபடிக்கு நீ என்ன மாறினாலும் உள்ள மாறக்கூடாது. அன்னைக்கு முடி வைக்கிறவங்க எப்படி வச்சிருந்தாங்க, அப்புறம் இப்படி வச்சிருக்கிறோம். நாளைக்கு வேற வைக்கலாம் மேபி. ஆனா உள்ளுக்குள்ள நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம். இப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா என்ன? நீ உள்ளுக்குள்ள மாறி இருந்தா இந்த உலகத்தின் காரியம் எதுவும் உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராது. உனக்குள்ள எந்த விதமான உலகத்தினுடைய காரியத்தை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறு பெண்ணை தான் கர்த்தர் தேடுகிறார். கன்னிகையாகிய சிறு பெண். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் நீங்க இருக்கிறீங்களான்னு பார்த்தா, சபைக்கு வர உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் இன்னும் கர்த்தர் பயன்படுத்த முடியாத இன்னும் சில காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இதே அப்போஸ்தலர்கள்கிட்ட கர்த்தர் எவ்வளோ காரியங்களை 3 வருஷமா சொல்றார். ஆனா யாருக்கிட்டையுமே அவர் எதிர்பார்த்ததான ஒரு மாற்றம் வரல. முந்தின நாள் சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவர் சொல்றாரு, நான் போக போறேன், இந்த மாதிரி காட்டி கொடுக்கப்பட போறேன் எல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி அந்த பக்கம் தான் போறாரு. இந்த பக்கம் உடனே அடிச்சுக்கிறான். அவர் போயிட்டாருன்னா அடுத்து யாரு? அவர் போறாங்கிறதால ஏன் போறாரு, அதனுடைய நோக்கம் என்ன, சிலுவையில் சுமப்பதனுடைய அர்த்தம் என்ன, அதெல்லாம் அவன் கவலையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இவர் போயிட்டாரு, அடுத்து யாரு டேக் ஓவர் பண்றது, அடுத்து யார் லீட் பண்றது. இப்ப திருப்பி வந்து அந்த சீலையை கட்டி கால்களை கழுவி, இல்லப்பா உங்களில் யார் பெரியவனா இருக்க விரும்பணும், அவன் சிறியவனா இருக்கணும் எல்லாம் சொல்றாரு. இன்னும் மாற்றம் வரல, இன்னும் மாற்றம் வரல. ஒரு நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க, மாற்றமே இல்லை. 3.5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஆவியானவர் வந்தார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். எதெல்லாம் அவங்க இயேசு கூட இருக்கும் பொழுது தப்பாக நடந்தார்களோ அல்லது நடக்கப்பட்டார்களோ யோசித்தார்களோ, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகுதான் அவர்களை எடுத்து கர்த்தரால் பயன்படுத்த முடிஞ்சிச்சு. ஒரு எழுப்புதல் வந்தது. உங்களுக்கும் எனக்கும் சர்ச்சுக்குள்ள வரோம், we are all Christians, அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அதான் கொஸ்டின். இன்னைக்கு அந்த இடத்துல சர்ச் இல்லை, அதான் முக்கியம். சபை இருக்கு,
ஆனால் சபை எழுப்புதலுக்கான இடத்துல இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நம்ம ஜெபம் பண்றோம் எழுப்புதலுக்காக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இது 33வது வருஷம். இந்த 33 வருஷமா இயேசு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் முழங்கால நின்று அழுகுறாங்க. எல்லாம் உண்மைதான். வராததுக்கு என்ன காரணம்? அதான் ரீசன். வராதுக்கு என்ன காரணம்? 3 வருஷம் இருந்த இயேசு கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எழுப்புதல் வந்துடுச்சே. இப்போ 30 வருஷமா எழுப்புதல் எதிர்பார்க்கிறோமே, நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வரலையே. காரணம் என்ன அப்படின்னா, எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம் அங்கே தாவீதுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த சிறு பெண்ணை போல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சபை, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசி இன்னும் கர்த்தர் கிடைக்கல. கிடைச்சா நிச்சயம் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒருத்தன் கிடைச்சா போதும் திறப்பின் வாசல்ல நிக்கிறதுக்கு, கர்த்தர் செஞ்சிருவார் காரியத்தை. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? சபை அப்படி இருக்குதா? ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அவர் எதிர்பார்க்கிறபடி நீங்க இருக்கணும். அதான் நான் சொன்னேன், நீங்க எப்படி இருந்தாலும் அவர் ஏத்துக்க தயார். ஆனால் அவர் வேலையை செய்வதற்கு உங்களுக்கு சில தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், மாற்றுகிறதே கிடையாது. God so loved the world, எல்லாரையும் நேசிக்கிறார். அதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் நம்புகிறாரா? நேசிக்கிறார், இல்லைன்னு சொல்லல, நம்புறாரா? அதான் இங்க முக்கியம். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. எல்லாரையும் அவர் தான் விடுதலை ஆக்கினார். எல்லாருக்காகவும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் நம்பினது ஒரே ஒரு மனுஷனைத்தான். அவங்கிட்ட தான் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவங்கிட்ட தான் தன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். 12 சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா அவர் நம்பி தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறது ஒரே ஒரு சிஷ்யங்கிட்ட தான். அதே மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு தன்னுடைய எழுப்புதலுக்கு எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனா நம்பி ஒப்படைப்பதற்கு ஒரு திருச்சபையை தேடுகிறார், ஒரு ஊழியனை தேடுகிறார். அது நம்ம சபையா இருக்கணுங்கிறது தான் நமக்கு வாஞ்ச. ஒரு முறை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது மார்ட்டின் லூத்தர் அவருடைய தானே ஹிஸ்டரியை படிச்சுட்டு இருந்தேன். படிக்க 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 அவருடைய ரிஃபார்மேஷன் எல்லாத்தையும் படிக்க 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 இப்படி ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எழுப்புங்கப்பா, இன்னும் ஒரு மார்ட்டின் லூத்தர் வந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, இன்னொருத்தரை எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணாத, என்னை எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணு, அதுதான் சரியான ஜெபம்னு சொன்னார். நாம் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்றோம், ஆனா கர்த்தர் நாம் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன் வரக்கூடாது? ஏதோ ஒரு மூலையில இருந்து, அமெரிக்கால இருந்து, அசுசா ஸ்ட்ரீட்ல இருந்து வரலையா? உலகத்துக்கே அமெரிக்கா மூலையில கிடக்கு. அந்த மூலையிலிருந்து ஒரு எழுப்புதல் வரலையா? எருசலேமில் இருந்து மட்டும்தான் வரணும்னு இல்லை, அமெரிக்கால இருந்தும் வரலாம், நார்வேல இருந்தும் வரலாம், வந்திருக்கு. பல இடங்கள்ல இருந்து எழுப்புதல் நடந்திருக்குது. அதே மாதிரி இங்கிருந்தும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அதுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு சர்ச் வேணும். கற்புள்ள அந்த கன்னிகையான ஒரு பெண், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது. எல்லா பெண்ணும் ராஜாவுக்கு அலங்காரமாய் மாறிட முடியாது இல்ல. எல்லாருமே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்துக்குள்ள வந்துட முடியாது இல்ல. அதைத்தான் இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கன்னிகையான ஒரு பெண், வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அவன் திருப்பி 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 சொல்றாங்க அந்த வார்த்தையை. அந்த தேசம் எங்கும் தேடி கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை. ஏன் அனல் உண்டாக்குறதுக்கு எந்த பெண்ணா இருந்தா என்ன இல்ல, ராஜாவுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, ராஜாவுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ராஜா அந்த குவாலிட்டி உள்ளதான சபையைத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லா சபையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதுல, திருப்பியும் சொல்றேன், நாம் எதுல பெரிய ஆளா இருக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை, எந்த காரியத்துல பெரிய ஆளா இருக்கிறோன்றது முக்கியமே இல்லை. கர்த்தர் என்னை நம்புகிறாரா, அதுதான் முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த கழுதை மேல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரா, அதான் முக்கியம். அதை பேஸ் பண்ணித்தான் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இங்க ஒரு 1000-2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், பெரிய சர்ச் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. பெரிய சர்ச், பெரிய சர்ச் என்பதை விட நாம வாங்க வேண்டிய வேற பேர் இன்னொன்னு இருக்கு, நல்ல சர்ச். கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ள சபை, கற்புள்ள சபை, இதுதான் நாம வாங்க வேண்டிய பெயர்.